திரு அண்ணாமலை அவர்கள் வந்ததற்கு அப்புறம் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. சார் அவராலே ஆனால் இங்கே ஒரு நல்ல ஒரு அலைன்ஸை ஏற்படுத்த முடியல, இல்லை லெட்டர் பேட் கட்சியை மட்டும்தான் கூட வச்சிருக்காருன்னு எதிர்கட்சிகள்லாம் குற்றம் சாட்டுறாங்களே. வரப்போகிற நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் போட்டியிடுவீங்களா? கண்டிப்பாக மதுரை பாராளுமன்றத்தில் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஆமாம், காந்தியை கொண்டது ஆர்எஸ்எஸ் தான். இல்லை பாஜக இப்போ பயன்படுத்திக்க பார்க்குறாங்களோ சார் முத்துராமலிங்க தேவர் அவர்களை? பாஜகவை எல்லா அரசியல் கட்சியும் பயன்படுத்தலை, ஏன் பாஜக பயன்படுத்துறதுல என்ன தப்பு? பாஜக அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை இப்போ வரைக்கும் போயிட்டு தான் இருக்கு. அவங்க கேட்கறது வேற ஒரு டிமாண்ட் பண்றாங்க. அந்த டிமாண்டுக்கு பாஜக ஒத்து வரல. மோடியை நம்பினவங்க யாரும் அசிங்கப்படுத்த மாட்டாங்க. அண்ணாமலையை நம்புறவங்க மேலும் மேலும் உயர்வுல தான் போவாங்க. பாஜகவில் அவர் இணைய வாய்ப்பு இருக்கா சார் ஓபிஎஸ்? அது அவர்கிட்டயே கேட்டுருங்க. சரி. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க. அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்க கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் நிறுவன தலைவர் திரு திருமாறன் ஜி அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் தம்பி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. சொல்லுங்க. பிரதமர் மோடி அவர்கள் இன்னைக்கு இந்த வருஷத்திலேயே 4வது முறையாக வராரு சார். என்ன காரணத்துக்காக வராருன்னு நினைக்கிறீங்க? ஒரு மிகப்பெரிய கேப். திரு கலைஞர் அவர்கள், ஜெயலலிதா போன்ற பெரிய ஆளுமைகள் மிக்க தலைவர்கள் இல்லாத நேரத்தில் இந்த ஆளுகின்ற அரசாங்கமானது இன்னைக்கு ரொம்ப மோசமான நிலை, மக்களுக்கு விரோதமான அரசை கொடுத்து கொண்டு இருக்கிறது, ஆட்சியை கொடுத்துக்கிட்டு இருக்கு. இப்போ மக்கள்லாம் ஒரு மாற்றத்தை விரும்புகிறான். இந்த மாற்றத்தை விரும்புகிற பட்சத்தில் மோடி அவர்கள் இந்த மக்களுக்காக, தமிழ்நாட்டு மக்களுக்காக என்னென்னலாம் செஞ்சார் அப்படின்றத சொல்லணும். இவங்க தான் இந்த இந்திய நுழைய விட மாட்டேன்னு சொல்லுவாங்களே, அந்த விஷயத்தில் அண்ணாமலை அவர்கள் தவறிட்டார்னு நினைக்கிறீங்களா? அந்த விஷயத்தில் அருமையாக கிட்டத்தட்ட 250 நாட்களுக்கு மேலாக வீதி வீதியாக, ரோடாக நடந்து சென்று திரு நரேந்திர மோடி அவர்களுடைய தமிழ்நாட்டுக்கு செய்த திட்டங்களை சந்தா பரப்பியிருக்கார். அவர் என்றைக்கும் அண்ணாமலை தவறல. ஆனால் இந்த மக்களுக்கு ஒரு மாற்றத்தை விரும்புகின்ற நேரத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய இன்டென்சியை முழுக்க முழுக்க இங்கே காட்டுற பட்சத்தில் பாராளுமன்ற தேர்தலில் பெரிய மாற்றம் வரும் அப்படின்றத ஒரு நம்பிக்கை இருக்கு. ஒருவேளை அந்த அரசியலுக்காக தான் வர்றாரு சார். எலெக்ஷன் நெருங்கிட்டு இருக்கு, அதனால எலெக்ஷனை மையப்படுத்தி தான் பிரதமர் வர்றாரு. அரசியல்வாதிகள் எலெக்ஷனுக்கு தான் வருவாங்க, வேற எதுக்கு வருவாங்க? பாரத பிரதமரை பொறுத்த அளவுக்கு இந்த தமிழ்நாட்டில் பெருசாக ஒரு அரசியலை விரும்பலை. அவர் முழுக்க முழுக்க இந்த தமிழ்நாடே புறக்கணித்தாலும் கூட அவங்க வெளி மாநிலத்தில் அவருக்கு நல்ல செல்வாக்கு இருக்குன்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை புறக்கணிக்கப்படக்கூடிய ஒரு நாட்டில் இந்த நாட்டினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர்லேருந்து, ஐஎஸ்ஆர்ஓலேருந்து, நிதியமைச்சர்லேருந்து, வெளியுறவுத்துறை அமைச்சர்லேருந்து எல்லாமே தமிழர்கள். தமிழகத்திற்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாரு. எந்த நாட்டுக்கு போனாலும் தமிழை முன்முதாரணம் காட்டி பேசுகிறாரு. ஏன்னா தமிழுடைய அருமை, தமிழ் மக்களுடைய பெருமை தெரிந்தவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அவர் முழுக்க முழுக்க தமிழ் மக்களை நேசிப்பதனால தான் இங்கே வர்றாரே தவிர அரசியலில் இங்கே பெருசாக ஒன்றும் இல்லைன்றது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் திரு அண்ணாமலை அவர்கள் வந்ததற்கு அப்புறம், அண்ணாமலைக்கு முன் அண்ணாமலைக்கு பின் பாஜகன்னு பார்க்கணும். திரு அண்ணாமலை அவர்கள் வந்ததற்கு அப்புறம் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. சார் அவராலே ஆனால் இங்கே ஒரு நல்ல ஒரு அலைன்ஸை ஏற்படுத்த முடியல, இல்லை லெட்டர் பேட் கட்சியை மட்டும்தான் கூட வச்சிருக்காருன்னு எதிர்கட்சிகள்லாம் குற்றம் சாட்டுறாங்களே. பெருங்கட்சிகள்லாம் கூட இருக்க கட்சிகள்லாம் பார்த்தா ஊழல் கட்சிகள், திருட்டு கட்சிகள், வன்முறை கட்சிகள், ரவுடி கட்சிகளை கூட வச்சுருக்கிறதெல்லாம் கூட்டணி இல்லை. எந்த கட்சிகளாலும் மக்கள் இப்போ ஆல்வேஸ் அல்டிமேட் யார் இங்கே? மோடி. மோடியை பார்த்து தான் ஓட்டு போடுறாங்களே தவிர கட்சிகளை பார்த்து யாரும் ஓட்டு போட போகிறதில்ல. எங்களால் முடிஞ்ச மக்கள் சர்வீஸை பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லா மக்கள் சர்வீஸும் பண்ண கட்சிகளை தான் கூட வச்சுருக்காங்க. அவங்கள மாதிரி வன்முறை கட்சிகள், கட்ட பஞ்சாயத்து கட்சிகளை வச்சுட்டு பெரும்பான்மையான கட்சிகள், காந்தியடிகள் அரசியலுக்கு வாங்கினப்ப நல்லவன் வந்தான், கெட்டவன் விளையிட்டான். இப்போ திமுகவோ மற்ற அரசியல் கட்சிகளோ வாண்டா திருடன் முல்லை மாதிரி முடிச்ச வைக்க தான் வர்றான். ஆனால் எங்களை மாதிரி தூய்மையான கட்சிகள் நாட்டில் பஞ்சம். தூய்மையான கட்சிகளை வச்சுருக்காங்களே தவிர லெட்டர் பேட் கட்சி இல்லை. எல்லா கட்சிகளுக்கும் ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது, எல்லா கட்சிகளுக்கும் ஒரு தரம் இருக்குது. ஜெயிக்க முடியுமா சார்? எம்பி எலெக்ஷனில் ஒரு எம்பி சீட்டு தானே கணக்கு எடுக்கப்படும், ஜெயிக்க முடியுமா? எந்த கட்சினாலும்
தமிழ்நாட்டில் தனிச்சு நின்றே ஜெயிக்க முடியாது. அது எடுத்துக்காட்டு நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள். அவர் இன்னைக்கு கடுமையாக உழைக்கிறாரு, தனிச்சு நிற்கிறாரு. அதே போல் எல்லா கட்சிகளும் தனிச்சு நின்றா, ஈவன் திமுகவிலேருந்து அதிமுகவிலேருந்து எந்த கட்சி எதுக்கு கூட்டணியை தேடி ஓடுறீங்க? நீங்கள் தான் பெரும் கட்சியாச்சு. 1967லேருந்து நீங்கள் நாட்டில் முதலமைச்சராக இருந்திருக்கீங்க, எதிர்க்கட்சி தலைவராக இருந்திருக்கீங்க. ஏன் திமுக தனிச்சு நிற்க வேண்டியதானே? எந்த அரசியல் கட்சியும் தனிச்சு நிற்காது. அரசியல் கட்சி என்பது கூட்டாக இணைந்து கொள்கை கோட்பாடுகள் வேறு, அரசியல் கூட்டணி என்பது வேறு. அரசியல் கூட்டணி வச்சா தான் ஜெயிக்க முடியும், ஒரு ஆளுமைக்கு உள்ளே வர முடியும், மக்களை சந்திக்க முடியும். அதனால் வந்து எந்த அரசியல் கட்சி இல்லை, எந்த அரசியல் கட்சியுமே இப்போ ஐஎன்டிஏ கூட்டணி எதுக்கு வச்சுருக்காங்க? முரண்பட்ட கூட்டணி. அதில் மதவாதம், ஊழல்வாதம், பயங்கரவாதம் எல்லாம் கலந்து ஒரு கூட்டணி வச்சுருக்காங்க. எதுக்கு? கூட்டணி வச்சாதான் எந்த கட்சியும் ஜெயிக்க முடியும். கூட்டணி வச்சாதான் ஆளுமைக்குள்ளே வர முடியும். மக்களை சந்திக்கிறதுக்கு ஒரு தனிச்சு நின்றோம்னா என்ன, தன்னுடைய வாக்கு விகிதத்தை காட்ட முடியுமே தவிர, மற்றபடி மக்கள்கிட்ட வாக்குகளை பெறணும், அவர் ஆளுமைக்கு உள்ளே போகணும், ஒரு பாராளுமன்ற சட்டமன்ற எம்பியாக எம்எல்ஏ வரணும்னா கூட்டணி ரொம்ப முக்கியம். பாஜக கூட்டணியில் லெட்டர்பேட் கட்சியில் லட்சியமுள்ள கட்சிகள் தான் இருக்குது, லெட்டர்பேட் கட்சிகள். ஆனால் அங்கே பெரும்பான்மையாக இருந்தாலும் வன்முறை கட்சிகளை கூட்டணி வச்சுருக்காங்களே தவிர, இங்கே லட்சியமுள்ள கட்சிகளே கூட்டணி வச்சுருக்காங்க. ஓகே சார், வரப்போகிற நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் போட்டியிடுவீங்களா? கண்டிப்பாக மதுரை பாராளுமன்றத்தில் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். மதுரை பாராளுமன்றம் கொடுத்தால் மட்டுமே நான் நிற்பேன். அவங்க பிற அந்த மாவட்டத்தில் இங்கே நில்லுங்க அங்கே நில்லுங்கன்னா நிற்க மாட்டேன். ஏன்னா நான் பிறந்த மண்ணுக்கு ஏதாவது நான் செய்யணும். ஓகே, அதனால நாங்கள் மதுரை மண்ணில் விரும்புகிறேன். அவங்க கொடுத்தாங்கன்னா நிற்பேன், இல்லைனாலும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் நான் தொடருவேன். ஓகே, சீட் கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, நான் தொடருவேன். ஓகே சார். ஆனால் வந்து நீங்கள் இப்போ ஃபுல் ஃபோக்கஸ் வந்து விருதுநகர் பாராளுமன்ற தொகுதியில் தான் இருக்குது. ராமசீனிவாசன் அவர்கள் கூட தான் வந்து நீங்கள் வேலை பார்க்குறீங்க, அவருக்காக தான் வேலை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேகசினில் படித்தேன். நானும் அந்த ஜிவியில் பார்த்தேன். நான் அப்படி ஒன்றும் இல்லை. பேராசிரியர் சீனிவாசன் எனக்கு மதிப்புமிக்க ஒரு மனிதர். அவரை நான் குறைச்சி எடை போடலை. மக்களால் கவரப்பட்டவர். அதனால் அவர் ஒரு நல்ல மனிதருக்கு என்ன அவர் வந்து நிறைய நேசிப்பார் சார். அவர் மேலே வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா, விருதுநகரில் வந்து அவர் நிற்க போகிறதா வந்து சொல்கிறாங்க. ஆனால் விருதுநகரில் இருக்கிற நிர்வாகிகளை வச்சு ஏதாவது கூட்டங்கள்லாம் நடத்தாமல் மதுரையிலிருந்து உங்களை போன்ற ஆட்களை வச்சு வந்து அவங்க கூட்டங்கள் நடத்துகிறதா சொல்கிறாங்களே. அப்படி ஒரு கூட்டம் கூட நடத்தலை. மதுரையில் வந்து நம்ம மதுரையில் ஒரு இடத்துல ஒரு கூட்டம் நடந்துச்சு. அந்த கூட்டத்தில் சமுதாய தலைவர்கள் சந்திப்பு கூட்டத்தில் நான் அவரை தற்செயலாக சந்திக்க போன இடத்துல அவர் நான் சந்திச்சிருந்தேன். அதை தான் ஜூவியில் கூட அந்த ஃபோட்டோ போட்டிருந்தாங்க. அவருக்கு வந்து கிட்டத்தட்ட ஓராண்டு காலமாக விருதுநகர் தொகுதி அவர் வேலை பார்த்துட்டு இருக்காரு. விருதுநகர் தொகுதி ஒரு ஓராண்டு காலமாக அவர் வேலை பார்க்குறாரு, அது எங்களுக்கு தெரியும். அவர் எங்களை நம்பி இல்லை, அந்த தொகுதி மக்களை நம்பி இருக்கிறார். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து சமுதாய தலைவர்களையும் சந்தித்து பேசுகிறாரு. அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும், வியாபார குடிமக்களையும், ஃபயர் ஒர்க்ஸு அவங்களெல்லாம் சந்தித்து பேசுகிறாரு. அவங்களுக்கு தேவையானதை மத்திய அரசாங்கத்திட்டேருந்து வாங்கி கொடுத்துருக்காரு. தீப்பெட்டி தொழிற்சாலையாக இருக்கட்டும். ஆனால் அவருக்கே வந்து உள்ளே இருக்கிற அங்கே பாஜக நிர்வாகிகளுக்கு ராமசீனிவாசன் மத்தியில் வந்து ஒரு எதிர்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒன்றும் அப்படி தெரியலை. அப்படி இருந்தால் அவங்க உள்கட்சி பிரச்சனை, அதில் நான் தலையிட முடியாது. அவருக்கும் என்ன பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியல. எனக்கு பொறுத்த அளவுக்கு ஒரு நல்ல மனிதர். நான் வந்து ஒரு தேசிய அளவில் கட்சியை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு மதுரைன்றது எல்லை இல்லை. எனக்கு தமிழ்நாடு முழுவதும் நான் போவேன். அதனால் நான் அவர் கூட அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்றதுக்கெல்லாம் அதனால தான்றதை விட நான் தமிழ்நாடு முழுவதும் போவேன். ஏன்னா அவங்க இந்தியா அலையன்ஸில் இருக்கிறேன். நான் கூட்டணியில் இருக்கிறதுனால அவங்க கட்சி கூட்டணி கூப்பிட்றாங்க, அவங்க ஒரு நிகழ்ச்சி கூப்பிட்றாங்கன்னா நான் போய் கலந்து தான் இருக்குவேன். தவிர பாஜகவுடைய சித்தாந்தம் கொள்கை ரீதியெல்லாம் எங்களும் ஓரளவுக்கு ஒத்து போகிறதுனால அவங்களோட நாங்கள் பயணிக்கிறோம். பேராசிரியரை பொறுத்தளவுக்கு அவர் ரொம்ப நாளாக அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஓராண்டு காலமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஒரு நல்ல மனிதர். ஓகே சார். அவருடைய எக்ஸாண்டல் கூட பார்த்தேன் என்னன்னா, நீங்கள் அந்த தென்மண்டல மாநாடு போட்டிங்களா, அதில் தேவர் சமுதாயம் மட்டும் இல்லாமல் பல சமுதாய மக்கள் அங்கே வந்து கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இது உண்மையா? உண்மைதான். ஏன்னா திருமாறன் ஜாதிக்கு அப்பாற்பட்டவன் தெரிஞ்சுக்கிறணும். பறையர் சமூகத்திலேருந்து ஏர்போர்ட் மூர்த்தி கலந்துக்கிட்டாரு. யாதவர் சமூகத்திலேருந்து தேவநாதன் யாதவ் கலந்துக்கிட்டாரு. நாய்க்கர் சமுதாயத்திலேருந்து குணசேகரன் நைனா. இல்லை, தலைவர்கள் வந்திருப்பாங்க, தொண்டர்கள் மக்கள் வந்தாங்களா? அவங்க என் மாநாட்டுக்கு அவங்க மக்கள் தேவையில்லையே, என் மக்கள் எனக்கு போதும்ல. நான் அவங்க கெஸ்ட்டு தான், சீஃப் கெஸ்ட்டு தான். கெஸ்ட்டாக வந்தாங்க, அவங்களுக்குரிய மரியாதை நாங்கள் கொடுத்தோம். நம்மளுடைய சமூக நல்லிணக்கம் என்பது எங்கள் மேடையில் தான் இருந்துச்சு. சமூக நல்லிணக்கம் பேசக்கூடிய எந்த கட்சிகளும், எந்த ஒரு அரசியல் கட்சிகளும், சமூக இயக்கங்களும் ஒரு சமூகத்தை வஞ்சித்து தான் ஒரு சமூக இயக்கங்கள் நடத்துகிறாங்க. ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு எல்லா சமுதாயம் வேணுன்றதை நினைக்கக்கூடிய முதன்மையானவன். ஏன்னா நாங்கள் தேசத்தின்பால் பற்று கொண்டவங்க. பசுமன் முத்துராமலிங்க தேவருடைய ஃபாலோவர்ஸ்.
பங்கத்து சிங்கர் நேதாஜியோட ஃபாலோவர்ஸ் நாங்கள் அனைத்து தரப்பு மக்களுக்காக அவங்க எப்படி போராடினாங்களோ அதே போல தான் நாங்களும் அனைத்து தரப்பு மக்களுக்காகவும் போராடுறோம். ஈவன் இதில் தேவேந்திர குல மக்கள் தலைவர் பழனிவேல்ராஜன் வந்திருந்தார். பல்வேறு சமுதாயம், தென்னாடு மக்கள் கட்சி, இந்து அமைப்புகள், அர்ஜுன் சம்பத்ஜி, இது மாதிரி நிறையா பேர் வந்திருந்தாங்க. யாதவர் பிள்ளைமார் சங்கத்திலேருந்து தலைவர்கள், ஆறுமுகம் பிள்ளை, அண்ணா சரவணன், அன்னலட்சுமி, இவங்க போன்ற நிறையா சமுதாய தலைவர்கள் வந்துக்கிட்டு இருந்தாங்க. எல்லாரும் ரவீந்திரன் துரைசாமிக்கு அவருக்கு த்ரோட்டில் பெயின் வரல. அதுக்கப்புறம் சகோதரர் கே செல்வகுமார் அவர் அன்னைக்கு உடல்நிலை குறைவினால் வரல, அவருடைய பிரதிநிதி அனுப்பிச்சி விட்டுருந்தார். அதனால் சமூகத்திற்கு எதிரானவன் திருமாறன் இல்லை என்பதை ஊர்ஜிதப்படுத்துறதுக்கு தான் அந்த மாநாடு. எல்லா சமூக மக்களும் ஒரு தாய் பிள்ளையாக வளரணும். ஏன்னா திராவிடத்தை வேறு இருப்பது தான் எங்களுடைய வேலை. திராவிடத்தை வேறு இருக்கிறதுக்காண்டி எந்த எல்லைக்கும் போறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். இந்த 2 கட்சிகளும் மாறி மாறி ஆட்சிக்கு வந்து மக்களை வஞ்சித்து கொண்டிருக்கிறது என்பதற்கான விளைவு தான் இந்த கூட்டம் மாநாடானது. இந்த கூட்டத்தில் திராவிடத்தை எதிர்ப்பவர்கள் எல்லாத்தையும் அழைச்சி ஓரணியில் நாங்கள் கூட்டம் போட்டோம். ஓகே சார், நீங்கள் ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருந்தீங்க தேவ சமூகத்துக்கு ரொம்ப ஆதரவாக பாஜக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. என்ன காரணம் சார்? உண்மைதான். இன்றைக்கி வந்து முக்குளத்தூர் தலைவர்கள் பல்வேறு கட்சியை சேர்ந்தவங்களாம் இருக்கிறாங்க. இன்றைக்கி கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. பல்வேறு சமூக தலைவர்களும் சாதி கட்சி தலைவர்கள்லாம் கூட்டணி திமுகவில் கூட்டி அழைச்சி வச்சு பேசி உங்களுக்கு 1 சீட்டு 2 சீட்டு வேணுமான்னு கூட்டணி பேசுகிறாங்க. அதே போல் வந்து அதிமுகவிலையும் சாதி கட்சி தலைவர்களை கூட்டணி வச்சு பேசுகிறாங்க. ஆனால் தேவரென முக்குளத்தூர் சமுதாய மக்களை, தலைவர்களை ஒரு நாளும் எந்த அரசியல் கட்சியும் கூட்டு பேசுறதில்ல. என்ன சார் ரெப்ரசன்டேஷன் என்ன கொடுக்காம விட்டாங்க? திமுக இப்போ 5 அமைச்சர் இருக்காங்க. கடந்த அதிமுக ஆட்சியிலையும் பார்த்தீங்கன்னா 8 அமைச்சர் 9 அமைச்சர் இருந்தாங்க. துர்கா பிரசாத் நீங்கள் பேசு தமிழா பேசினுடைய ஆங்கர். ஆமாம், அப்படி தான் உங்களை பார்ப்பாங்க. உங்கள் ஜாதி என்னன்னு பார்க்க மாட்டாங்க. அதே போல தான் அந்த கட்சியில் இருக்கிறவங்களாம் அதிமுக காரங்களாக பார்ப்பாங்களே தவிர அவங்க ஜாதியை பார்க்க மாட்டாங்க. திருமாறனை அந்த சமூகத்தினுடைய ரெப்ரசன்டேட்டிவாக பார்ப்பாங்க. முக்குளத்தூர் சமுதாய தலைவர்கள் 1000 தலைவர்கள் இங்கே கட்சி வச்சு நடத்திட்டு இருக்காங்க சார். அதுதான் ஒரு தவறோ? ஏன்னா ஒருத்தர் மட்டும் இருந்திருந்தாருன்னா அவர் பின்னாடி வந்து எல்லாமே அணி திரண்டுருவாங்க. பல பேர் இருக்கிறனால எல்லாத்துக்குமே வந்து ஒரு லெட்டர் பேட் மட்டும் தாங்கிறாங்க. இல்லை பிரசாத், எங்களை லெட்டர் பேட்னு சொல்ல முடியாது. நாங்கள் தேர்தல் அங்கீகாரம் அரசால் பதிவு செய்யப்பட்ட அரசியல் அமைப்பு 2 கட்சி தான் பதிவு பண்ணியிருக்கோம். ஒன்று ஆல் இண்டியா ஃபார்வர்ட் பிளாக், 2 சவுத் இந்தியன் ஃபார்வர்ட் பிளாக். மற்ற 1 லட்சம் லெட்டர் பேட் இருக்குது. அதெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்கூடாது. அதே போல் இதில் இருக்கிற மாதிரி தேவேந்திர குல மக்கள்கிட்டயே 1000 கட்சி இருக்குது. பறையர் சமுதாயத்தில் 1000 கட்சி இருக்குது. எல்லா சமுதாயத்திலும் 1000 கட்சி இருக்க தான் செய்யுது. அதனால் வந்து அதை வச்சு நம்ம எதையுமே சாதாரணமாக எடை போட முடியாது. சார், ஒருவேளை அவங்க வந்து உங்களை கூப்பிடாத நோக்கம் வந்து நீங்கள் பாஜக ஒற்றியே பேசிகிட்டு இருக்கீங்க, எல்லாமே பாஜக தான் காரணம், ஒரு பாஜக காரணம் மாதிரி பேசுறீங்க. என்னோட சித்தாந்த தேவரிசத்தை நான் முழுசாக உணர்ந்தவன். தேவர் இடதுசாரி சிந்தனை உள்ளவர், தொழிலாளத்துவ ஆதரவாளர், முதலாளித்துவ எதிர்ப்பாளர். ஆனால் ஆன்மீகத்தையும் அவர் போற்றி வணங்கினார். அதே சித்தாந்தம் தான் எங்களுக்கு. எங்களை பொறுத்த அளவுக்கு இந்த இருக்கான் பாருங்கள், இந்த டேனியல் காந்தி, இந்த பசங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா ஆர்எஸ்எஸ்காரன் தான் நேதாஜியை காட்டி கொடுத்தான், முத்துராமலிங்க தேவரை வந்து சிறைக்கு போனதுக்கு அவன் தான் காரணம்னு புதுசாக வந்து சொல்லி விடுறான். காந்தியை கொண்டது சார். ஆமாம், காந்தியை கொண்டது ஆர்எஸ்எஸ்காரனா? அவங்க எல்லாருமே இங்கே காங்கிரஸில் தான் இருந்தோம். இந்தியா முழுவதும் காங்கிரஸ்னு ஒரு பேர் இயக்கம் தான் இருந்துச்சு. அன்னைக்கெல்லாம் வந்து ஆர்எஸ்எஸ் எப்போது 1925 வந்துச்சு. எல்லாருமே வந்து ஒரு அணியில் இருந்தவங்க, ஒரு மதவாதம், தீவிரவாதம், அகிம்சைவாதம். நாங்கள் இது வரைக்கும் கோட்சேவை ஆதரித்து கோட்சே அந்த கோட்சேயை வந்து நாங்கள் தூக்கி எறிகிறோம். நாங்கள் வந்து காந்தியை சுட்டதை நியாயம்னு என்றைக்குமே நாங்கள் பேசுனதில் காந்திக்கு கோட்சேக்கு ஆதரவாக எங்கேயாவது நாங்கள் பதிவு பண்ணியிருக்கோமா? இல்லை, வீர சாவர்கர் தான் ஒரு மாஸ்டர் மைண்டாக பின்னாடி இருந்தார். வீர சாவர்கர் பல்வேறு மாஸ்டர் மைண்டாக இருந்தார். எத்தனையோ இளைஞர்களை இங்கே வந்து அபிநய பாரத்னு சொல்லி வச்சு, பாரதம்னு சொல்லி அமைப்பு வச்சு எத்தனையோ இளைஞர்களை உருவாக்கினார் தேச விடுதலைக்காக. அவரே 12 ஆண்டு காலம் சிறைவாசத்தில் இருந்தார். அப்படி வந்து அவரால் ஈர்க்கப்பட்டவர் தான் தேவரும். இன்னைக்கு வந்து 1900 நீங்க அதையும் வந்து பதிவு பண்ணியிருந்தீங்க. தேவர் வீட்டுல சவர்கர் அவர்களுடைய போட்டோ இருந்தது. இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டது இல்லையா சார் அது மாதிரி? நீங்க அதுதான் தேவரிசத்தை புதுசா எந்த தலைவருமே புரிஞ்சுக்கிறது இல்லை. தேவர் இடதுசாரி சிந்தனையா இருந்தாலும் வலதுசாரி சிந்தனையும் விட்டு கொடுக்காம இருந்தவர். ஆன்மீகத்திற்கு ஒரு பிரச்சனைனா எங்கனாலும் முதல் குரல் அவருடைய குரலா இருக்கும். திக திராவிட கட்சியெல்லாம் அந்த காலங்களில் கூட்டம் போட முடியாது தேவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும். அவர் இறந்ததுக்கு அப்புறம் 1000 மாற்றங்கள் வந்துச்சு. அதே போல முத்துராமலிங்க தேவரை முழுசா முள்வாங்கினவன் யாரும் இல்லை. தேவருடைய பரம்பரை, அவருடைய வரலாறு, அவர் வாழ்வியல் முறை, அவர் எங்க இருந்து வந்தாரு, எங்க வளர்ந்தாரு, என்ன செஞ்சாருன்றது எவனுக்குமே தெரியாது. நான் தேவர் தான் சொல்லுவாங்க,
டக்குன்னு கூப்பிட்டு தேவரோட அம்மா பேரை கேட்டா தெரியாது, தேவரோட அப்பா பேரை கேட்டா தெரியாது, தேவருடைய தாத்தா பேரை கேட்டா தெரியாது. அதனால இப்ப தேவரை பத்தி என்ன வேணாலும் சொல்லிக்கலாம் சார். ஒரு விஷயம் அப்படித்தான் இப்ப இருக்க தலைவர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பொறுத்த அளவுக்கு தேவரை முழுதா உள்வாங்கியிருக்கேன், தேவரி சித்தா நான் முழுசா வாங்கியிருக்கேன். அதனாலதான் அந்த சித்தாந்தத்துல யார் பயணிக்கிறாங்களோ அந்த சித்தாந்தத்தை பயணிச்சுட்டு போறேன். என்ன பொறுத்தளவுக்கு, மோடியை பொறுத்தளவுக்கு இந்த தேசத்தை யாரெல்லாம் நேசிக்கிறார்களோ அவரெல்லாம் தேவர் தான். பிரசாத் இந்த தேசத்தை நேசித்தேன்னா நீ தான் தேவர் என்ன பொறுத்தளவுக்கு. இன்னைக்கு சாவர்கர் 1963 முத்துராமலிங்க தேவர் சாகுறாரு. சுதந்திரத்துக்கு அப்புறம் தானே சாகுறாரு. சுதந்திரத்துக்கு முன்னால வந்து RSS தான் நேதாஜியை காட்டி குடிச்சுனா, நேதாஜிக்கு மேல ஒரு தலைவன் யாருக்குமே இல்லை. முத்துராமலிங்க தேவர் நேதாஜிக்கு மேல எந்த தலைவனையும் அவர் பார்க்கல. அப்படிப்பட்ட நேதாஜியை அவர் காட்டி கொடுத்திருந்தால் அவர் வீட்டில் அவர் கையால் சாவர்கருடைய படம் இருக்குமா? ஏன்னா இவங்களுக்கு சாவர்கர்னா யாருன்னு தெரியாது. சாவர்கருடைய படம் உள்ள நுழைஞ்சோன்னே இருக்கும். இதைத்தான் நான் இப்போ எடுத்து இல்லை, இது புதுசாக இருக்கே சார், இது கேள்விப்பட்டது இல்லையே. நான் கொண்டு போய் வைக்கலையே. நீங்கள் கேள்விப்படுறதுக்கு நான் குத்தமாக முடியுமா? ஓகே, நீங்கள் மட்டும் கேள்விப்படாமல் இல்லை, இங்கே இருக்க தேவரான தலைவரில் எவனும் கேள்விப்பட்டதில்லை, யாரும் கேள்விப்பட்டதில்லை. சாவர்கர்னா யார், அவர் இந்த நாட்டுக்கு என்ன செஞ்சார். இன்னைக்கு வந்து பெயில் பெட்டிஷன் போடுறாங்க செந்தில் பாலாஜிக்கு. ஒரு ஆண்டுகளாக பெயில் பெட்டிஷன் போடுறாங்க. இந்த பெயில் பெட்டிஷன் போட்டவர் மன்னிப்பு கேட்டாருன்றா. சரி, நான் என்ன சொல்கிறேன், சாவர்கர் எதுக்கு ஜெயில் போனார்? செயின் அறுத்தாரா, பிட் பாக்கெட் அடித்தாரா, இல்லை கொள்ளை அடித்தாரா, கொலை செஞ்சாரா? எதுக்குடா ஜெயிலுக்கு போனார்? காலாபாணி ஜெயிலு, அந்தமான் சிறைச்சாலைக்கு எதுக்கு போனார்? இந்த நாட்டு பிரிட்டிஷ் அரசாங்கத்தை எதிர்த்து போகிறதுனால பிரிட்டிஷ் சிறையில் இருந்தார். அப்படிப்பட்டவரை வந்து தேச துரோகினா மன்னிப்பு கேட்டாருன்னா, இப்போ நீங்களாம் என்ன தேசிய தலைவர்களா? இங்கே பெரியாரிஸ்ட்டு இவங்க ஒரு நாளாவது இந்த நாட்டுக்காண்டி சுதந்திரத்துக்கு போயிருப்பாங்களா? சுதந்திரத்துக்காண்டி ஒரு நாள் ஜெயிலில் இருந்ததுக்கான ரெக்கார்டு இருக்கா? அப்போ ஒரு ஜெயிலில் இருந்தவரை நீ கேலி கிண்டல் பண்ணி பேசுவீங்க. தேவர் வந்து ஒரு வீட்டிலே ஒரு படம் வச்சுருக்காருன்னா அவர் எவ்வளோ உயர்வானவராக இருப்பார். அதை நான் எடுத்து வெளியே போடுறேன். அதனால நீ சங்கின்ற அதனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே. உண்மையை சொல்றதுனால இல்ல, பாஜக இப்ப பயன்படுத்திக்க பாக்குறாங்களோ சார் முத்துராமலிங்க தேவர் அவர்களை? பாஜகவை எல்லா அரசியல் கட்சியும் பயன்படுத்தல. ஏன் பாஜக பயன்படுத்துறதுல என்ன தப்பு? எல்லா பேரும் எதுக்கு அங்கே தேவர் ஜெயந்தி வரா? திமுகவுக்கு ஒரு ஜெயந்தி கொண்டாடினா நீ அண்ணா சமாதிக்கு போ, கலைஞர் சமாதிக்கு போ, அதிமுக ஜெயலலிதா சமாதிக்கு போ, அண்ணா சமாதிக்கு போ, பெரியார் சமாதிக்கு போ. நீ ஏன் அங்கே வர்ற? பசுமணிக்கு எதுக்கு வர? எல்லா அரசியல் பண்ண தான் வரீங்க, எல்லா அரசியல் பண்ண தான் வரீங்க. ஆனால் தேவரை நாங்கள் மானசீகமாக இருக்கிறோம்ல. ஏன்னா எங்களுடைய தலைவர் சாவர்கரை வணங்கினவர்ல அவர். அதனால நாங்கள் கொண்டாடுறதுல வந்து எந்த வியப்பும் இல்லை, அவங்க கொண்டாடுறதுல தான் வியப்பு. நாங்கள் வந்து ஆண்டு தொட்டும் அவரை நாங்கள் கொண்டாடுறதுல எந்த இது இல்லை. நீங்கள் கொண்டாடுறது தப்பு இல்லை, பாஜக கொண்டாடுறது சார். நீங்க தனிப்பட்ட முறையில் கொண்டாடுறது தப்பு இல்லை. பாஜக யாரை ஃபாலோ பண்ணுது சார்? சனாதனம் சொல்றாங்க. சனாதனம் இப்போ இங்கே யார் சார் சொன்னா? பாஜகவுடைய தர்மம் என்ன சார்? சனாதன தர்மம் தானே சார். அதோட தலைவர் தானே சார் சாவர்கர். அப்புறம் அவங்க கொண்டாடாம யார் சார் கொண்டாடுவாங்க தேவரை? அதனால தப்பு இல்லை சார். திமுக அதிமுக கொண்டாடுறது அதிசயம், நாங்க கொண்டாடுறதெல்லாம் அதிசயம் இல்லை, அது யதார்த்தம். ஓகே சார். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தேவர் வாக்குகள் அதை குறி வச்சு தான் வந்து பாஜக இது மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னாலுமே, இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க, பாஜகவே வந்து அதிமுகவை தேவர்களுக்கு எதிராக ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்கிற மாதிரி ஒரு கருத்து இருக்குது. அது எப்படி இருக்கும்? திருமாறனை கொண்டு போய் மோடி பக்கத்தில் உட்கார வச்சிருக்கேன் நான் வேற சமூகம், மாட்டு சமூகமா? இல்லை, அதிமுக வந்து பாஜக அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணதான் தேவருக்கு வந்து அகேன்ஸ்டாக இருக்காங்க. அதிமுக எல்லாம் பண்ணும் சார். அப்படி பார்த்தா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முக்குளத்தூர் ஒட்டுமொத்த முக்குளத்தூர் சமூகத்தையே அவர் வெளியேற்றினார். இல்ல அப்படி இல்ல சார், வெளியேற்றினார். இல்ல அமைச்சர்லாம் முக்குளத்தூர் வந்து தொடர்ந்தாங்களே. ஆர்பி உதயகுமார் அண்ணன் இருக்கிறாரு, செல்லூர் ராஜா அண்ணன் இருக்காரு, ராஜன் செல்லப்பா இருக்கிறாரு, இல்லைன்னு நான் மறுக்கலை. ஆனா இந்த ரெப்ரசன்டேட்டிவ்னு ஒன்று இருக்கும், மறவர் அப்படின்னு யாரை சொன்னாங்க? ஓபிஎஸ். அவரை வந்து அந்த கண்ணோட்டத்தில் தான் பார்த்தாங்களே தவிர அதிமுக என்பது ஒரு தேவர் கட்சி, அதுதான் எல்லாருடைய தாட்டு. முத்துராமலிங்க சசிகலா அம்மா இருந்த வரைக்கும், தினகரன் அண்ணன் இருந்த வரைக்கும், ஓபிஎஸ் இருந்த வரைக்கும் அதுதான் அதோட நிலைப்பாடு. இந்த கட்சின்றது தேவர் கட்சின்னு. இன்னைக்கு அந்த நிலையை மாத்தினது யார்? சரி சார், ஓபிஎஸ் அவர்களோ டிடிவி தினகரனோ சொந்த கட்சிக்கே வந்து எதிராக செயல்பட்டு பாஜகவுக்கு சாதகமான நிலை எடுக்கும்போது என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஒரு கட்சியோட தலைவரா எங்க சாதகம் எடுத்திருக்காரு? ஏதாவது ஆதாரம் உண்டு? இல்ல, ஓபிஎஸ் ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட அந்த பிரஸ் மீட் போட்டாரு. அதுல ஓபிஎஸ் வந்து ஐயா அவர்கள் எப்பயுமே பாஜகவுக்கு ஆதரவானவர் தான். இன்னைக்கு இடி ரைடு, என்ன ஐடி ரைடு, எல்லாம் ரைடு இடி ரைடுலாம் இருக்குல்ல, இந்த ரைடு எல்லாம் அவர் முதலமைச்சராக இருக்கலே நடந்துச்சு. நான் இருக்கா தலைமைச் செயலகத்தில் ஸ்டாலின் கூட கொதிச்சார்ல, மானம் போச்சு மரியாதை போச்சுனார்ல. அதே பாஸ்கர் செந்தில் பாஸ்கரன் இருக்கார்ல புதுக்கோட்டை ஹெல்த் மினிஸ்டர், விஜயபாஸ்கரன் வீட்டில் நடந்துச்சா ரைடு? எல்லா நேரங்கள்லையும் எல்லா ரைடும் மத்திய அரசாங்கம் பண்ணிட்டு தானே இருக்கு.
அப்போ வந்து யார் ஆதரவாளர்கள் யார் எதிர்ப்பாளர்கள், மத்திய அரசாங்கத்தை பொறுத்தளவுக்கு எல்லாம் பொதுவானவர்கள். தப்பு செஞ்ச யாராக இருந்தாலும் தண்டிக்கக்கூடியவர்கள். ஆனா எதிர்க்கட்சிகள் மேல தானே சார் இப்ப ரைடெல்லாம் வருது. இப்ப திமுகவை தானே சரி, டார்கெட் அன்னைக்கு பண்றாங்க. ஆளுங்கட்சி மேலேயே வந்துச்சு. அன்னைக்கு அதை சொல்ல மாட்டீங்க. அன்னைக்கு ஆளுங்கட்சி மேலேயே ரைட் நடந்துச்சு. முதலமைச்சருடைய தலைமைச் செயலகத்தில் நடந்துச்சு, விஜயபாஸ்கர் நடந்துச்சு, வீட்டு அன்னை டிடிவி அன்னை வீட்டில் நடந்துச்சு. அதான் சார் பொது கோமாதா பூஜை அதான் சார் நடந்துச்சு. பொதுவாவே பாஜக வந்து 2 பேரையும் பயமுறுத்த நினைக்குது. பயமுறுத்தி வந்து உள்ள நுழைய பாக்குறாங்கங்கிற மாதிரி ஒரு இது இருக்கு, கருத்து இருக்கு. அதிமுகவையும் பயமுறுத்துது, திமுகவையும் பயமுறுத்துதுன்னு. ஒட்டுமொத்த பாமரனை தென் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா கண்ணு கட்டின தூரம் கருவலக்காடு. சுதந்திரம் அடைந்த காலத்துல இருந்து ஓகே. சொந்த நாட்டுல நாங்க அகதிகளா வாழ்றோம். ம். இன்னைக்கு சென்னையில எடுத்துட்டீங்கன்னா உங்களை இப்ப நான் விசாரிச்சுன்னா தெரிஞ்சிடும் உங்க ஊர்லாம் எதுன்னு கேட்டான். ம். சொந்த நாட்டுல அகதிகளா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். தென் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க திருச்சிக்கு அங்கிட்டு கருவலக்காடு. ம். அங்க இருக்கு இங்க ஆட்டோ ஓட்ட வரான், சென்னைக்கு ம். ரிக்ஷா ஓட்ட வர்றான், இங்க டேபிள் துடைக்கிறான், ஹோட்டல்ல வேலை பார்க்கறான். சொந்த நாட்டுல அகதிகளா வாழ்றோம். 60 ஆண்டுகளா நீ சுரண்டி 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 இந்த மக்களை ஒண்ணுமில்லாம ஆக்கி வச்சிருப்ப. ஆனா இந்த மக்களை சுரண்டிய 60,000 கோடி 70,000 கோடியை களவாண்ட திருட்டு பயிர்களை தெருக்கோடியில கொண்டு வந்த அண்ணாமலை பெரியாருன்னு இந்த மக்கள் நினைப்பானா நினைக்க மாட்டானா? அதை பயன்படுத்துறது முக்கியம் இல்லை. அந்த மக்களை பயன்படுத்தி சம்பாரிச்சவங்களை பூரா கொண்டு வந்து இன்னைக்கு தெருக்கோடியில் நிப்பாடி வச்சிருக்காரு அண்ணாமலை, மோடியினுடைய தளபதியா இருந்து. அதனாலதான் வந்து இவன் பயப்படுறான். அப்ப இது எல்லாமே அண்ணாமலை அவர்கள் தான் பண்றது. ஆமா, திருடர்கள் வந்து பயப்படதான் செய்வான், நல்லவன் யாரும் பயப்பட மாட்டான். எதுக்கு நான் மோடி அரசாங்கத்தை பார்த்து அண்ணாமலையை பார்த்து இல்ல சார், எனக்கு என்னன்னா அதிமுகல திமுகல மட்டும்தான் திருடர்கள் இருக்காங்களா? பாஜக எல்லாம் எல்லாமே உத்தமர்களா இருக்கிறாங்களான்னு தான் கேள்வி. நான் பாஜக காரன் இல்லை, இதை நீங்க அவங்க கிட்ட தான் கேட்கணும். சரி, ஓகே. நான் என்ன பொறுத்த அளவுக்கு பாஜகவை பொறுத்த அளவுக்கு தமிழ்நாட்டை அச்சுறுத்தணுன்ற அவசியம் இல்லை. இங்க மக்கள் நொந்து நூடுல்ஸா போய் உட்காந்துருக்கான், ஒரு மாற்றத்தை விரும்புகிறான். இன்னைக்கு திரு அண்ணாமலை அவர்கள் நடைபயணத்தோட நான் பல நாள்கள் நடந்து வந்திருக்கேன். அவர் ஒன்றும் சினிமா நடிகர் இல்லை, அவர் ஒரு பெரிய திரைப்படத்தில் பாடல் எழுதினவர்லாம் நடித்தது கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனால் அவரை பார்க்குறதுக்கு பெண்களும் குழந்தைகளும் தாய்மார்களும் சின்ன சின்ன பிள்ளைங்களை அங்கிள் அங்கிள்னு ஓடி வர்றதான் அந்த அன்பை பெற்று வச்சிருக்கிறார் அண்ணாமலை. அதனால தான் வந்து இந்த அரசியல்வாதி பயப்படுறான். அது வந்து சந்தர்ப்பவாத அரசியல் கிடையாது, இது வந்து சாத்தியமான அரசியல். இந்த அரசியல் மக்கள் இல்ல, இது மோடி அவர்கள் வந்து இங்க திருநெல்வேலியில பேசும்போது கூட அது சந்தர்ப்பவாத அரசியல் தான். ஜெயலலிதா அவர்கள் குறித்து பேசுறாரு, எம்ஜிஆர் குறித்து பேசுறாரு. இது அதிமுக வந்து அழிக்கிறதுக்கு தான் இப்படி பேசுறாருன்னு சொல்லிட்டு திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்காரு சார். திருமாவளவன் என்ன வேணாலும் பேசுவார் சார். அதே திருமாவளவன் தானே ஒரு தொண்டருக்கு 10 வழக்கு வேணும்னு சொன்னாரு. அதே ஒரு ஆளுக்கு கொலை வழக்கு இருக்குன்னு இல்ல, திருமாவளவன் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு நல்லதுக்கு தான் பேசுறேன். அதிமுக நல்லா, அதிமுகவுக்கு எதிர் திமுக, திமுக எதிர் அதிமுக இருந்தா தான் தமிழ்நாடு நல்லா இருக்கும். 2 பேரும் தானே, நீ கள வேண்டாம் நான் கேட்க மாட்டேன், நான் கள வேண்டாம் நீ கேட்க மாட்டேன். அப்ப 2 பேருமே மட்டும் கொள்ளையடிச்சுக்கிடுவோம். கனிம வளம் கொள்ளையடிக்கப்படுது சார். ஞான சிகாமணியா ஒரு திருநெல்வேலி எம்பி ஞான திரவியம் அப்பாவு இந்த கூட்டம் பூரா கனிம வளத்தை கொள்ளையடிக்குது. தமிழ்நாடு முழுவதும் ஒரு சொர்க்க பூமி சார். எடுக்க எடுக்க வரக்கூடிய அமிர்த சுரபி தமிழ்நாடு. இன்னைக்கு வந்து வடக்க போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நம்ம ஊர்ல சிட்டி பஸ் தான், அந்த ஊர்ல சூப்பர் டீலக்ஸ், இன்னும் கழுதையில தான் பயணம் பண்றான். ஆனா இந்த நாடு எப்படி புண்ணிய நாடு, அது காரணம் அதிமுக பூரா. அது காரணம் அதிமுக திமுக தானே சார்? அதிமுகவும் திமுகவும் காரணம் இல்ல. இவங்க எல்லாம் எடுக்க எடுக்க இந்த பூமி தாய் பொறுக்கிறா பாருங்க, அதை பொறுக்க மாட்டாப்புலதான் அண்ணாமலைன்னு ஒரு குழந்தைய இங்க பெத்து விட்டுருக்கு. இது ஏன்னா ஒரு அதர்மம் தலைவிரித்த ஆடையில தர்மம் பிறக்கணும், அந்த தர்மம் தான் அண்ணாமலை. இன்னைக்கு அவர் பிறந்து வந்திருக்காரு. கண்டிப்பான முறையில் இந்த அதிர்மம் எல்லாம் அழிஞ்சிடும். கனிம வளம் சார், இங்கேருந்து கேரளாவில் ஒரு செங்கல் எடுக்க ஒரு சின்ன கல்லை தரையில் குனிஞ்சு எடுக்க முடியாது சார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் 400 அடி பள்ளம், நாகர்கோயில் கன்னியாகுமரியில் 400 அடி பள்ளம், மதுரையில் 400 அடி பள்ளம். இங்கே மதுரையில் ஒரு அமைச்சர் இருக்காரு, பாலமேட்டு பக்கத்தில் 2 மலையவே காணோம், கிணத்த காணன்ற 2 மலையை காணோம். இப்படி எடுக்க எடுக்க என்ன ஆகும் சார், நில அதிர்வு ஏற்படும், பேலன்ஸ் போயிடும். இன்னைக்கு மதுரை நிலநடுக்கத்தில் மண்டலம் 2ல் இருந்துச்சு, இன்னைக்கு மண்டலம் 4னா என்ன, இந்த இவ்வளோ பெரிய கட்டணமே உள்ளே போயிடும். காரணம்னா பேலன்ஸ் இழந்துருச்சு. இதுக்குள்ள காரணம் என்ன, இந்த அரசியல் கட்சிகள். இந்த அரசியல் கட்சிகளை ஒழிக்கிறதுக்கு தான் அண்ணாமலை தலைமையில் ஒரு கூட்டணி. இல்லை, பாஜகவே வந்தாலும் இந்த மாதிரிலாம் நடக்காதுன்னு ஏதாவது உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? 100% 200% நடக்காது. ஏன்னா இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கின்ற கட்சி, அதோட கூட்டணி கட்சிகளும் அப்படிதான். எங்களை வந்து ஒரு தேசிய, இப்போ வந்து நீங்கள் இராணுவத்தில் ஒரு பிரச்சனைன்னா யார் முதல் குரல் கொடுப்பானா, திருமாவளவன் கொடுப்பேன், அதுக்கடுத்து பாஜக கொடுக்கும், அதுக்கப்புறம் இந்து மக்கள் கட்சி கொடுக்கும். இந்த 3 கட்சிகள் தான் இந்த நாட்டில் தேசபக்தர்கள். நாங்கள் தான் இந்த தேசத்திற்காக குரல் கொடுக்கக்கூடியவங்க. ஆனால் எங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்குது, அங்கீகாரம் கிடைக்கல. எங்களை பொறுத்தளவுக்கு உயர்ந்தவன் தாழ்ந்தவன்,
அந்த மதம், இந்து மதம், இஸ்லாமிய மதம், கிறிஸ்தவ மதம், நாட்டுக்கு எவன் நல்லது செய்கிறானோ அவன் தான் உயர்ந்த மனிதன், உயர்ந்த மதத்தை சார்ந்தவன். நாட்டுக்கு எதிராக எவன் இருந்தாலும் அவன் தாழ்ந்தவன், தாழ்ந்த குலத்தை சேர்ந்தவன். ஓகே சார். சார் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, பாஜக வேற எங்கேயாவது வந்து பாஸா இருக்கட்டும், தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் 0 தான் இருக்காரு. இந்த ரோட்டாண்டாவான்னு சொன்னாரு அந்த அமைச்சர் தானே, பாக்ஸர் ஜெயக்குமார். அவர் எங்கனாலும் பாஸ் இங்கே பாஸ் ஆக போகிறோன்ற வகுத்தறிச்சல்ல பேசுகிறாரு. 40 பாஜக தலைமையிலான கூட்டணி வரும். அவரெல்லாம் பாவங்க. இப்போ பாருங்க, மோடிஜி வந்ததுக்கு அப்புறம் ஒரு பெரிய மாற்றம் தமிழ்நாட்டில் வரப்போகுது. அப்போ இவர் எங்கே போய் KP முனிசாமி இப்போ இந்த இல்ல அதெல்லாம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாதுன்னு அதிமுக காரங்களும் சொல்றாங்க, திமுக காரங்களும் சொல்றாங்க. தலைவர் சொல்லிட்டாரா? எடப்பாடி சொன்னாரா இந்த வார்த்தையை? இல்ல எடப்பாடி பழனிசாமி இவங்க தானே சொல்லிட்டு இருக்காங்க. எடப்பாடி சொன்னாரா? இல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லி தானே இவங்க எல்லாம் பேசுறது சார். அப்படியெல்லாம் பேச முடியாது சார். அவங்க எல்லாம் அவங்க வந்து இரு தோற்றத்தை அவங்க வெளிப்படுத்துறாங்க. எல்லா இடத்துலயும் அவங்க கால் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை முடியல. அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை இன்ன வரைக்கும் போயிட்டு தான் இருக்கு. யாரு சார்? பாஜக அதிமுக அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை இப்போ வரைக்கும் போயிட்டு தான் இருக்கு. அவங்க வந்து கேட்கறது வேற ஒரு டிமாண்ட் பண்றாங்க. அந்த டிமாண்டுக்கு பாஜக ஒத்து வரல. பாஜக தலைமையிலுக்கான கீழக்கான கூட்டணியை தான் நம்ம விரும்புறாங்க, பாஜக விரும்புது. இன்னொரு கட்சியில போய் கூட்டணியா வச்சு இருக்கணும்னு விரும்பல. எங்க கட்சியில கூட்டணி, இது தேசியத்துக்கான அரசியல், மாநிலத்துக்கான அரசியல் இல்ல. அப்ப எங்களுக்கு இல்ல அவங்க சொல்றது வந்து கதவெல்லாம் எல்லாத்தையும் அடைச்சாச்சு, பாஜக வேற வேலையை பார்க்க வேண்டியதான். 2024 23 நாள்ல உங்களுக்கு தெரிஞ்சிடும். 2-3 நாள்ல தெரியும். ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. 2-3 நாள்ல தெரியும் உங்களுக்கு. இல்ல சார், இப்படி அடிச்சுக்கிறாங்க பாஜக அதிமுக, இப்படி அடிச்சுக்கிறாங்க. ஒருவேளை அப்படி அலைன்ஸ் ஆகி நின்னாலுமே மக்கள் ஓட்டு போடுவாங்களா? ஏங்க, காலையில எங்க அம்மா இல்ல, சின்னம்மா இல்ல, எங்க அம்மான்னு சொன்ன வாய் தாங்க அந்த வாய். அம்மா நீங்க இல்லைன்னா இந்த தமிழ்நாடே அழிஞ்சு போயிடும் சொன்ன வாய் தாங்க இது. நேத்து வரைக்கும் எங்க முதல்வர் எடப்பாடியார் சொன்ன வாய் தாங்க. அப்படியே மாறுவாங்க. இல்ல சார், பாஜக இருந்து ஆட்கள் அதிமுக எடுக்கிறாங்க, அதிமுக இருக்கிற ஆட்களை வந்து பாஜக எடுக்கிறாங்க. இந்த அளவுக்கு ஒரு சண்டையா இருக்கு. எப்படி ஒன்னாக நினைக்கிறீங்க? இதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லையே. தம்பி பிரசாத், அதிமுகலையும் இருந்து போறவங்க, இங்க இருந்து அங்க போறவங்க எல்லாம் பெரிய ஆளுகள்லாம் ஒன்றும் கிடையாது. ரிட்டையர்டு பேஷண்ட். இங்கே ரிட்டையர்ட் ஆனவங்க சும்மா இருப்பாங்க, அங்கே ரிட்டையர்ட் ஆனவங்க சும்மா இருக்கவங்க மாறி எதுக்கு குறிச்சுக்கிறாங்களே தவிர பெரிய மாற்றங்கள்லாம் ஒன்றும் கிடையாது. என்னை பொறுத்த அளவுக்கு திரு அண்ணாமலை அவர்கள் வந்ததற்கு அப்புறம் தமிழ்நாட்டிலே பெரிய மாற்றம் வரும். நீங்கள் பாருங்கள், 2026 ஒன்று ஆட்சியை பிடிப்போம், அப்படி இல்லைன்னா மாபெரும் சக்தியான எதிர்கட்சியாக இருக்கும். ஓகே சார், நீ அதிமுகவும் பாஜகவும் ஒன்றா கூட்டணிக்கு வருவாங்கன்னு சொல்கிறீங்க, ஒன்றா கூட்டணி ஏற்படுதுங்கிறீங்க. எதை வச்சு சார் பாஜக பயமுறுத்திருப்பாங்க? அப்போ யோக்கியம் வரேன் செம்பத்துக்கு ஒழிச்சு வைன்ற மாதிரி தான். இங்கே இருக்க எவனும் யோக்கியம் இல்லை. அவன் குடும்பி பூரா பாஜக கையில் இருக்கு. ஓகே, இன்னைக்கு இந்த ட்ரக் மாபியா ஒருத்தர் மாட்டிருக்காங்க, ஜாபர் சாதி. ஆமாம், இந்த மாதிரி நிறைய பேர் மாட்டிருக்கான். அதனால வந்து எல்லாத்தையும் வந்து அச்சுறுத்தல நடவடிக்கை எடுப்பாங்க. ஏன் அதை சொல்றேன்? ஒருவேளை இந்த இதை சொல்லி விஜயபாஸ்கர் வீட்டுல ரைடு நடந்துச்சு, அவர் ஹெல்த் அமைச்சரா இருக்க ரைடு நடந்துச்சு. அப்போ பாஜகவோட கூட்டணி நல்லா தெரிஞ்சுக்கணும். அதனால தப்பிச்சிட்டாரு. ஏன் தப்பிச்சாரு? அவர் வீட்டுல இருந்து பொருளெல்லாம் எடுத்தாங்க. அவர் வீட்டுல என்னென்ன எடுத்தாங்கன்னு ஆவணங்களோட டிவியில வந்துச்சு. திரு டிடிவி தினகரன் வீட்டுல ரைடு நடந்துச்சு. அன்னைக்கு திமுக வீட்டுல நடக்கல. தலைமைச் செயலகத்துல ரைடு நடந்துச்சு. அன்னைக்கு ஸ்டாலின் வீட்டுல ரைடு நடக்கல. ஆனா பாஜகவை பொறுத்த அளவுக்கு நேர்மையான அரசியலை கொடுக்குறவங்க, நீ கூட்டணி அதனால உன்னை நான் விட்டுருவேன்றதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு சொல்றா பாருங்க, திமுக வீட்லயா ரைடு நடக்குதுன்னு. அந்த காலத்துல அங்கேயே நடந்தாச்சு. ஆட்சியில் இருக்கையில கூட்டணி இருக்கையிலே ரைடு நடந்துச்சு. கொடநாடு கேஸ் எல்லாம் வந்து மீண்டும் தோண்டி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? 200% வாய்ப்பு இருக்கு. ஓகே, 200% வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பான முறையில் கொடநாடு விஷயம் வெளியே வரும். ஓகே, அதுக்கான ஆஃப்டர் எலெக்ஷன் அதுக்கப்புறம் பாருங்க. சரி சார், கண்டிப்பான முறையில் கொடநாடு விஷயம் பயங்கரமா வெடிக்கும் தமிழ்நாட்டில். சார், ஓ பன்னீர்செல்வம் அவர்களை வந்து பாஜக ஏமாத்திருச்சுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல அவருக்குரிய அங்கீகாரத்தை இப்போ வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பாவம், கட்சியே இல்லை அவர்கிட்ட. என்ன கட்சியே இல்லாததுக்கு ஒரு பொதுச் செயலாளராக இருக்கிறாரு. அது அவங்க உள்கட்சி பிரச்சனை. அது இருந்தாலும் பாஜக பிரதமர் அவர் மீது அதிக நம்பிக்கை இல்ல. பாஜக நம்பி தான் ஏமாந்து போயிட்டாரு பிரதமர் அவர்கள். இங்க பல்லடம் திருநெல்வேலி வந்தப்ப கூட ஓ பன்னீர்செல்வம் அவர்களை வந்து பார்க்கல. இல்ல, அவர் உடல்நிலை சரியில்லாம இருந்தார். எனக்கே தெரியும். என் மாநாட்டுக்கு கூட வரல. ஓகே, என் மாநாட்டுக்கு அவர் வராத காரணம், அவர் வந்து 24ஆம் தேதி தேனியில் ஒரு ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிட்டு அது கிட்னஸ் ஆகி ஹாஸ்பிட்டலில் இருந்தார். அதுக்காண்டி தான் அவர் திருநெல்வேலிக்கும் வரல, பல்லடத்துக்கும் வரல. அரசியல் விட்டு விலக போறாரா? அது எப்படி விலகுவார்? ஒரு அரசியல்வாதிக்கு அதான் தானேங்க. அது விலகுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இல்லை. நீ அதை அவர்கிட்ட தான் கேட்கணும். ஆனால் அவங்க குடும்பமே அரசியல்வாதி. இல்லை சார், நான் எதுக்கு உங்ககிட்ட கேட்குறேன்னா, அவர் வந்து ஒரு தேவருடைய ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக இருக்காரு. அவர் இப்படி போய் பாஜகவை நம்பி ஏமாந்து போறதுங்கிறது அந்த கம்யூனிட்டிக்கு அவருக்கு உரிய அங்கீகாரம் இப்போ வரைக்கும் மோடி அவர்கள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. அவரெல்லாம் ஏமாந்தெல்லாம் போல.
அன்னைக்கு என் மாநாடு 25, அந்த 24ஆம் தேதி தேனியில் நடந்த மீட்டிங்கில் அவர் கிட்னஸ் ஆகிட்டாரு, அவர் உடல்நல சரியில்லாமல் ஆகிட்டாரு. அதனால தான் 24, 27, 28 அவருக்கு அழைப்பதில் இருந்து அவர் போய் கலந்துக்கிற முடியல. அதனால் அவருக்கு வந்து ஏமாற்றமோ அவமானமோ எதுவும் கிடையாது. மோடியை நம்பினவங்க யாரும் அசிங்கப்படுத்த மாட்டாங்க. அண்ணாமலையை நம்புறவங்க மேலும் மேலும் உயர்வுல தான் போவாங்க. அதனால இது பாஜகவில் அவர் இணைய வாய்ப்பு இருக்கா சார் ஓபிஎஸ்? அது அவர்கிட்டயே கேட்டுருங்க. சரி, என்கிட்ட கேட்டா என்ன பதில் சொல்ல முடியாது. பிரதமர் அவர்கள் வந்து தமிழ்நாடு வராரு, என்ன தாக்கத்தை இது பாராளுமன்ற தேர்தலில் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். என்னோட இருந்து பல்வேறு கருத்துக்களை பெறுந்தமைக்கு நன்றி சார். நன்றி பிரசாத். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க. அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்க கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.